Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE Mains 2026 January attend, my dear students. Last 4 months strategy தான் பார்க்க போறோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க my dear students. இந்த ஒரு 10 to 15 minutes next 120 days நீங்க எப்படி படிக்கணும், என்னென்ன விஷயம் பண்ணணும், என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது எல்லாமே நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ 120 டேஸுங்கிறது ரொம்ப சீக்கிரம் போயிடும், ரொம்ப ஒரு கம்மியான டியூரேஷன் தான். அதுக்காக டிப்ரெஷனும் ஆகிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இந்த 120 டேஸை ரொம்ப ப்ராடக்ட்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங், இப்போ 120 டேஸுங்கிறது என்ன சார் எக்ஸாக்டாக 120 டேஸா அப்படின்னா, ஆமாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து Jan 21 ஜென்ரலாக போன வருஷம் ஆரம்பிச்சாங்க. போன வருஷம் Jan 22 ஆரம்பிச்சு 27 முடிச்சாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 5 டேஸ் நடத்துவாங்க. ஸோ ஈச் டே பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட் இருக்கும், திடீர்னு ஒரு நாள் ஒரு ஷிஃப்ட் வச்சுருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 5 to 6 டேஸில் உங்களுக்கு வந்து முடிச்சிருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 10 ஷிஃப்ட் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. 10 or 9 இதை பேஸ் பண்ணி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அது கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்து மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு Jan 21 உங்களுக்கு இன்னும் 120 டேஸ் தான் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு ஜான்வரி மாதத்தில் பொங்கல் லீவ் வந்துடும், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கு அதுக்கே ஒரு 1 month போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து JEE மெயின்ஸுக்கு ரொம்ப ஒரு கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ இருக்கிற டைமை ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் எஃபோர்ட் போட்டால் தான் ஜோசா கவுன்சிலிங் அப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். இல்லைனா ஜோசா கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கல சார், அடுத்து சிசாப் கவுன்சிலிங்கில் கிடைக்குமா, மேபி அதில் கிடைக்கலனா நான் வேறு எதில் அப்ளை பண்ணுறது, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜுமே ஃபில் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் டொனேஷன் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நான் லாஸ்ட் இயர் பார்த்தேன், ரொம்ப பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ரொம்ப வந்து ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன். அஸ் வெல் அஸ் போர்ட்லேயும் மார்க்கை விட்டுறாதீங்க, போர்டு மார்க் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷன்ஸ் வேணும். நம்மளோட TNA கவுன்சிலிங் இருக்குது. TNA கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 100% போர்ட் மார்க் வச்சு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரன் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து போர்ட் மார்க்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். போர்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அஸ் வெல் அஸ் JEE. இப்போ ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா JEE தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாம் வரும், அதுக்கப்புறம் ஏப்ரல் அட்டெம்ப்ட், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போவே நீங்கள் ஜான்வரி அட்டெம்ப்ட் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஏப்ரல் அட்டம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கூட நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்வான்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸில் ஓரளவு நல்ல மார்க் எடுத்தாலே உங்களுக்கு வந்து IITs இல்லைனா வந்து IIST, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் வேலைலாம் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 4 months நீங்கள் போடுற எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் உங்களோட கரியரில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்களாக இருக்கும் இந்த ஒரு 100 days மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லீவ்லாம் போக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஹாஃப் இயர் லீவ் வரும், பொங்கல் லீவ் வரும், இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ எதுவும் நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மே மாதம்லாம் ஜாலியாக ஊர் சுற்றலாம். உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங்கில் நீங்கள் சில்லாக அப்ளை பண்ணலாம். நல்ல ரேங்க் இருக்குன்னா எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா ஆசிலேஷன்லேயே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 95% எடுத்துட்டாலே சவுத் இந்தியன் காலேஜஸ் கிடைக்குமாங்க டவுட்டு தான். இல்லைனா நீங்கள் கோர் பேஸ்டாக தான் போக முடியும். நிறைய பேருக்கு கோர் பேஸ்டாக போகிறதுக்கு வேறு விருப்பம் இல்லை. அதாச்சும் கோர் பேஸ்னால் மெக்கானிக்கல், சிவில், மெட்டலர்ஜிக்கல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி நிறைய கோர் பேஸ்டு இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுதான் கிடைக்கும், உங்களுக்கு வந்து டாப் பிரான்ச்சஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு ஒரு ரியல் டைம் மோட்டிவேஷனுக்காக தான் சொன்னேன். ஏன்னா நான் லைவாக பார்த்தேன், போன வருஷம் பார்த்தேன், அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு அந்த காம்படிஷன் லெவல் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். குறிப்பாக OBC, ஜென்ரல், SC கேட்டகரியுமே போன வருஷம் காம்படிஷன் ஹை ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படினாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 90% நீங்கள் SC கேட்டகரியில் வச்சுருந்தீங்கனாலே சவுத் இந்தியன் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் 95 வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக CSE கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. ஸோ நீங்கள் அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை சார் நான் சவுத் இந்தியன்லாம் இல்லை சார், நான் நார்த்து எங்கே வேணாலும் போகிறதுக்கு ரெடி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல NITs கூட கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓரளவு Tier 2 NITs கிடைக்கிறது கூட உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். JEE Mains Jan 2026 ஃபர்ஸ்ட் பிக் மைல் ஸ்டோன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் 10th போர்டு எக்ஸாமை அட்டென்ட் பண்ணிட்டீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தாண்டி
இப்போ செகண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மைல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் பிக் மைல்ஸ்டோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வரப்போகுது ஜான்வரி அட்டம். ஸோ அதுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை கொடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நீட் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜி, நாட் நியூ சிலபஸ். இப்போ வந்து நீங்கள் புதுசாக எதுவுமே படிக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே படித்தது ரிவிஷன். நீங்கள் வந்து எந்த டாப்பர்ஸோட இன்டர்வியூ வேணாலும் எடுத்து பாருங்கள், Year 1 Year 2 அவங்க எல்லாருமே சொல்கிறது ரிவிஷன். அவங்களாம் சொல்லப்போனால் ஒரு 4-5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் கோட்டா ஃபேக்ட்ரி சீரீஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலாம், இப்போலாம் பார்க்க வேண்டாம், அதுக்கப்புறம் பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான சீரீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சீரீஸ்மே அவங்க அதிகமாக சொல்றது ரிவிஷன். ரிவிஷன்னால மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் நல்ல ரேங்க் எடுக்க முடியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பெர்சன்டேஜை விட ரேங்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெர்சன்டேஜ் வந்து நம்ம கையில் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திடீர்னு ஒரு ஷிஃப்ட் டஃப்பாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மார்க் வேரி ஆகிறப்ப அதை பேஸ் பண்ணி அவங்க பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால உங்களோட ரேங்கிங் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரேங்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுமே. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்பையும் ரேங்க் பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுவீங்க, பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அப்ளை பண்ண மாட்டோம். நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ சொல்கிறேன், நான் அது வர்றப்பையும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈஸியான டாப்பிக்கு நான் ரிவைஸ் பண்ணால் விட்டுறேன், நான் எக்ஸாமில் டேரெக்டாக அடிச்சிருவேன், தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க, மறந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பொதுவாக சொல்லுவாங்க நம்ம மூளையில் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக பதியணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் நம்ம ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணுறப்ப லைட்டாக ஒரு துகள் மாதிரி இருக்குமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி பார்க்குறப்ப லைட்டாக அது மேலே இன்னும் கொஞ்சம் அந்த துகள் வந்து டார்க் ஆகும். இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ரிவைஸ் பண்ணுறப்ப அது ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப அது வந்து ஒரு திக்கான ஒரு லேயராக மாறிடும். அதுக்கப்புறம் அது மறக்கவே மறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திக்கான லேயரை நீங்கள் ஃபார்ம் பண்ணியே ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பூஸ்டர் ப்ளஸ் கான்ஃபிடன்ஸ் பில்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 4 மாதம் வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தான் பில்ட் பண்ணணுமே தவிர கான்ஃபிடென்ஸை உடச்சிடக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு நம்பணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நம்பலை அப்படின்னா எதுவுமே மாறாது. ஸோ ஃபஸ்ட் உங்களை நீங்களே நம்புங்க. ஸோ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். போன வருஷமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நேஷனல் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம், நான் முதல்வன் ஸ்கீம் மூலயமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பேன்ட்டு இந்தியா ஃபுல்லாக போயிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, ஏன்னா நம்ம என்ஐடி திருச்சியில் பார்த்தீங்கன்னா 50% வந்து நம்ம ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது எல்லாருமே யூஸ் பண்ணிடுறீங்க. சொல்லப்போனால் அதர் ஸ்டேட்டை விட இப்போ போன வருஷம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், போயிட்டு வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் கொஞ்சம் ரேங்கிங் அதிகமாகவே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே அதர் ஸ்டேட் போகிறதுக்கு நம்ம தமிழ்நாடு லெவலில் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது, நம்ம பசங்க அங்கே போய் கஷ்டப்படுவாங்களே அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ஐடி திருச்சி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ரேங்கிங்கில் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் கொஞ்சம் காம்படிஷன் அதிகம். உங்களுக்கு என்ஐடி திருச்சி வேணும்னா ரொம்ப ஹெவி ஹார்ட் ஒர்க் கொடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இல்லைனா உங்களுக்கு கேரளா இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ஐடி திருச்சி ஹெவி காம்படிஷனாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ டைம்லைன் ரியாலிட்டி செக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 120 days தான் இருக்குது. இதான் நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமிங்கை ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டடி டைம் 6 to 7 hours மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரியலிஸ்டிக்காக என்ன சார் 6 to 7 hours போதுமா? கண்டிப்பாக போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஜேஇக்குன்ட்டு ஈச் சப்ஜெக்ட் நீங்கள் வந்துட்டு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 1 hour ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரிமைனிங் 1 hour டெஸ்ட் எழுதுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டெஸ்ட்டுனால மட்டும்தான் நீங்கள் இம்ப்ரூவ் ஆவீங்க. டெஸ்ட் பண்ணல அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் வரவே வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அந்த டெஸ்ட்டுமே எப்படி எழுதணும் அப்படிங்கிற சொல்கிறேன், குறிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடியே நான் சொன்னதான் 80% ரிவிஷன், 20% நியூ வீக் டாபிக்ஸ். இன்கேஸ் தான் நான் முக்கியமான டாபிக் படிக்கல சார், கேல்குலஸ் நான் இன்னும் பார்க்கவே இல்லை சார், கேல்குலஸ் நான் இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை சார், நான் லிமிட்டில் கொஞ்சம் கண்டினியூட்டி கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் சார், இது நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் 80% ரிவிஷன் பண்ணிவிட்டு ரிமைனிங் 20% இந்த வீக் டாபிக்ஸ், அதாச்சும் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை வந்து லிமிட்டடாக படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அதையுமே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேரலாக படிங்க. அதை மட்டும் உட்காந்து படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிவிஷன் இல்லாமல் தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஓகே, so next my dear students, syllabus coverage. If 80 to 90% syllabus done, prioritize revision. அடிக்கடி சொல்றது அதுதான்.
ஸோ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்கேஸ் நீங்கள் படிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் படிச்சுட்டு நிறைய ரிவிஷன் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் 75-25 அந்த ஒரு பேட்டர்ன்லையாச்சும் போங்க. நீங்கள் வந்துட்டு ரிவிஷன் டைமிங்கை கம்மி பண்ணிட்டு நியூ சிலபஸ் டைமிங்கை அதிக நேரம் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான டைம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4 மாதம் உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மந்த் வைஸ் ரோட் மேப். இப்போ செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ஃபைனல் சிலபஸ் கம்ப்ளீஷன் டோட்டலாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் சாப்டர் வைஸ் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நிறைய ஹேண்ட் ரிட்டன் ஃபார்முலாஸ் எழுதுங்க. உங்கள் வீட்டை சுற்றி நிறைய ஸ்டிக் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார்முலா ரிவிஷன் பண்ணுங்க. மேக்ஸ் ஃபார்முலாஸ், கெமிஸ்ட்ரிலாம் இன்ஆர்கானிக் சொல்லவே வேண்டாம். ஸோ நிறைய விஷயம் படிச்சுக்கிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அதாச்சும் செப்டம்பர் இப்போ முடிய போகுது, அக்டோபர் வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் நவம்பரில் மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் வீக்லி ஒரு 2 மார்க் டெஸ்ட்டாச்சும் நீங்கள் எழுதணும். அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் தரவை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் அந்த மார்க் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து அடுத்த மார்க் டெஸ்ட் டக்குன்னு போயிடவே கூடாது. மார்க் டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க் டெஸ்ட்டில் எங்கே மிஸ்டேக் பண்ணேன், எங்கே எனக்கு டைம் லேக் ஆகுது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி அதிகமாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சொல்லப்போனால் நீங்கள் வீட்டில் எழுதுகிறப்ப 3 ஹவர்ஸே வச்சுக்காதீங்க. ஒரு 2.5 ஹவர்ஸ் இல்லை 2 hours 45 minutes ஆச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் 3 hours வச்சு ப்ராக்டிஸே பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட சிஸ்டம் மட்டும் ஆன் ஆகாமல் போகலாம். இல்லைனா ஒரு சில நேரத்தில் என்ன மானிட்டர் சைஸ் சின்னதாக ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மானிட்டர் சைஸ் சின்னதாக ஆனால் என்ன சார் அப்படின்னா கொஷின் வந்து ஃபுல்லாக தெரியாது, உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி இருக்காது. ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணி கொஷனை பார்க்குறப்ப டைமிங் இன்க்ரீஸ் ஆகிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஏசி ரூமில் இருக்கீங்கன்னா ஏசி ரூம்லேயே எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னதாவது லேபாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நமக்கு ஏசியே வராது, ஒரு சில நேரத்தில் ஏசி ரொம்ப அதிகமாக வரும். இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஃபேஸ் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு மார்க்கும் டவுன் ஆகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எல்லா விதத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதனால தான் சொல்கிறேன் டைமிங்கை கம்மியாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைமிங் நீங்கள் கம்மியாக வச்சே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் செட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் 3 hours கஷ்டம், நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ரொம்ப கஷ்டமாயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் சைக்கிள் நான் சொன்ன மாதிரியே. அடுத்து டிசம்பர் இன்டென்ஸ் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அல்டர்னேட் டேஸ். அதாச்சும் டிசம்பரில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் நீங்கள் டிசம்பர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கணும். ஜான்வரியில் அந்த சீரியஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக ஒரேடியாக ரிலாக்ஸ் ஆகிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி டிசம்பர் வந்துட்டு நீங்கள் ஹெவி ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். ஸோ Jan 2026 லாஸ்ட் 15 days மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஃபார்முலா ரிவிஷன் பண்ணுறது, லைட்டாக பிவைக்கு சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி மட்டும் இருங்க. லாஸ்ட் 20 days வந்து நீங்கள் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும். தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணால் மட்டும் போயிடாதீங்க. லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் மார்க் டெஸ்ட் எழுத வேண்டாம். ரிவிஷன் தான் உங்களை வந்து லாஸ்ட் மினிட்ல கை கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்கிறேன், அந்த அளவுக்கு ரிவிஷனுக்கு பவர் இருக்குது. அதனால தான். ஓகே, சப்ஜெக்ட் வைஸ் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடியே சொன்னது தான் மார்க் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மார்க் டெஸ்ட்டை நீங்கள் விடாமல் எழுதிக்கிட்டே இருங்க. அந்த ரிவிஷன் அந்த ப்ராக்டிஸும் வந்து உங்களுக்கு தேவை. நீங்கள் ஜான்வரி அட்டெம்ப்ட் எழுத போகிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னா அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு 100வது எக்ஸாமாக இருக்கணும். அப்படி இல்லை மினிமம் ஒரு 50வது எக்ஸாமாவது அது இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து பயம் இருக்காது. அடே இது என்ன இன்னொரு எக்ஸாம் அவ்வளோதானே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இது என்ன சார், இது வந்து JEE Mains பேப்பர் 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2025. இந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த அக்டோபர் வரைக்கும் சாப்டர் வைஸ் செக் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் பார்க்காதீங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் வைஸ் பாருங்க. ஏன் சார் அப்படின்னா நீங்கள் சாப்டர் வைஸ் பார்த்து உங்கள் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் மேட்ரிக்ஸ்னால் வரிசையாக மேட்ரிக்ஸ் ப்ராப்ளமே சால்வ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா
உங்க பிரெயினே டியூன் ஆயிடும். நீங்க அதே மாதிரியே லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் பண்றீங்கிறப்ப. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எந்த கொஸ்டின் பாக்குறீங்களோ அடுத்த கொஸ்டின் உங்க பிரெயினே ஆட்டோமேட்டிக்கா என்ன நம்ம கால்குலஸ் தானே வழக்கமா வரணும், இப்ப என்ன திடீர்னு மேட்ரிக்ஸ் வருது, இன்னும் இதுக்கப்புறம் திடீர்னு டிட்டர்மினன்ஸ் வருது, இதுக்கப்புறம் என்ன லிமிட்ஸ் வருது அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் என்ன ஏரியா அண்டர் கர்வ்ஸ் வருது, ஒரே கன்ஃபியூஷன் ஆகுதே அப்படின்ட்டு மூளை கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு உங்களை டவுன்ஃபால் ஆக்கும். இது நான் சொல்றப்ப சிரிப்பா இருக்கலாம், என்ன சார் இதனாலலாம் டைம் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்ட்டு. கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரெயினுக்கே தெரியும், ஓகே அடுத்து ஏதோ சம்மந்தமே இல்லாம ஒரு கொஸ்டின் தான் வரும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் உங்க பிரெயினை நீங்க வந்து ட்ரெயின் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஜெய் அட்வான்ஸ் சீனியர் லெவல் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரை போய் பார்த்தீங்கன்னாலுமே அவங்க அதான் சொல்லுவாங்க, ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் இஸ் டியூனிங் யுவர் பிரெயின் அப்படின்வாங்க. அதே லாஜிக் தான் இங்கே ஜெய் மெயின்ஸுக்குமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களோட பிரெயினை டியூன் பண்ணணும். அதுக்கு வந்து டைரெக்டாக கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் வந்து பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், இதுக்கப்புறம் இது வராது, வேற ஏதோ ஒன்று வரும், அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒன்று வரும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரெயின் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்னஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே தெரியும். ஸோ கொஸ்டின் பேப்பரை டைரெக்டாக சாப்டர் வைஸ்க்கு அப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர்லேருந்து சாப்டர் வைஸ் நீங்கள் பார்க்கவே கூடாது. நீங்கள் டைரக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு ரிவிஷன் டூல்ஸ், ஃபார்முலா ஷீட் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லிட்டேன். இதெல்லாம் அக்டோபரோடு நீங்கள் முடிச்சிடணும். ஓகே, ஃபார்முலா ஷீட் பண்ணுறது, என்சிஆர்டியை ஹைலைட் பண்ணுறது, இது எல்லாமே நிறைய ஃபார்முலா நோட்ஸ் எடுக்கிறது, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே நீங்கள் கைப்பட எழுதுங்க. நீங்கள் வேறு யாரதோ எழுதுனதான் நெட்டில் இருக்கலாம், ஸோ அதை டவுன்லோட் பண்ணலாம் படிக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எழுத தான் உங்களுக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் காமன் மிஸ்டேக்ஸ் பிஃபோர் ஜான் அட்டெம்ப்ட் ஸ்டடிங் நியூ டாபிக்ஸ் இன் டிசம்பர். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எதுனாலுமே அக்டோபரோட முடிச்சிருங்க, நவம்பரையே தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நியூ டாபிக்ஸ்லாம் டிசம்பர் மந்த் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இக்னோரிங் என்சிஆர்டி கெமிஸ்ட்ரி, என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே டிஎன் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே என்சிஆர்டி புக் வாங்கி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். உண்மையாக சொல்ல போனால் என்சிஆர்டியோட நம்ம டிஎன் ஸ்டேட் போர்ட் புக் ரொம்ப சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து படிக்கிறதுக்கே பிடிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அதில் இருக்க நீங்கள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஎன் போர்ட் சிலபஸை வச்சு தாராளமாக நீங்கள் சால்வ் பண்ணலாம், அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நோ மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லைனா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்டர்பிங் ஸ்லீப் சைக்கிள் நியர் எக்ஸாம்ஸ் நெருங்க வர்றப்ப ரொம்ப நேரம் நான் படிக்கிறேன் சார், நான் ஒரு 18 hours படிக்கிறேன் சார், நான் ஒரு 16 hours படிக்கிறேன் சார், தயவு செஞ்சு வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்னதான், நீங்கள் ஆக்டிவாக ஒரு 6 to 8 hours தெளிவாக படிக்கிறீங்கனாலே போதும். இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குன்னா 10 hours படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து மோர் தென் எனஃப். அதை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரு நாள் ஒரேடியாக 17 hours படிச்சுட்டு மறுநாள் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் 4 hours தான் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நீங்கள் 10 hours டெய்லி அந்த எஃபோர்ட் போடுறப்ப தாராளமாக நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் லீவில் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அட்டம் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு 12 to 14 hours படிக்கலாம். அதர் தான் நீங்கள் 10 hours கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கனாலே போதும். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கலன்னா உங்களுக்கு முக்கியமான நேரத்தில் வந்து அந்த பாடியே வந்து உங்களை பழி வாங்கிடும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் வீக் பிளான். கடைசி வாரம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி அதாச்சும் ஒரு 15th உங்களுக்கு வந்து அந்த கடைசி வாரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த வாரத்தப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் ஒன்லி ஷார்ட் நோட்ஸ் ப்ளஸ் பிஒய்க்யூஸ், அவாய்ட் நியூ ஹெவி சாப்டர்ஸ். அப்போலாம் தயவு செஞ்சு தொட்டுறாதீங்க, படித்தது நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸ்லீப் ஷெடியூல் அலைன்டு வித் எக்ஸாம் டைமிங், லைட் ஸ்டடி ப்ளஸ் ஹை கான்ஃபிடென்ஸ். அப்போ வந்து ரொம்ப நல்லா எஃபோர்ட் போட்டுலாம் படிக்கக்கூடாது, நீங்கள் வந்து ரிவைஸ் மட்டும் பண்ணுங்கள். ஹை கான்ஃபிடென்ஸ் லெவல் சூப்பராக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களோட கான்ஃபிடென்ஸ் மட்டும் ஐயோ இப்போ என்ன ஆகும்னு தெரிலையே அந்த ஒரு ஃபீலில் நீங்கள் இருக்கவே கூடாது. படித்ததை தெளிவாக போங்க, கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடலாம். அப்படி இல்லைனாலுமே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஹெவியான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ இதான் இந்த எக்ஸாமா, ஏப்ரலில் தட்டுறோம் பாரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸோடையாவது நீங்கள் வெளியே வரணும். தயவு செஞ்சு கான்ஃபிடன்ஸ் டவுனோட நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஆனாலும் பரவாயில்ல, தோத்தாலும் ஜெயிச்சாலும் வீரம் தான் அப்படிங்கிற ஒரு கெத்தோட நீங்கள் வந்து போகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே.
இப்போ கன்க்ளூஷன் அண்ட் மோட்டிவேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ 200 to 220 மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த மார்க் நீங்கள் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கலாம், நீங்கள் வந்து சில்லாகவே இருக்கலாம். ஆக்சுவலாக இந்த மார்க்ஸ்லாம் உங்களுக்கு வராது, டேரெக்டாக உங்களுக்கு பர்சன்டேஜ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஸோ 99%, 98% ஓபிசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா சவுத் இந்தியன் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை சார் எனக்கு சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 99.4% மேலே எடுத்துருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரல் கேட்டகரிக்கு சொல்கிறேன். நீங்கள் 98% எடுத்திருந்தாலுமே என்ஐடி திருச்சியில் கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கை ட்ரை பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபைனலாக இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதையுமே நீங்கள் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுடைய அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு திங், ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவ் பீப்புள். நெகட்டிவ் பீப்புளை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுங்க. அவனுங்கள்ட்ட பேசவே பேசாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது உங்களையே டவுட் பண்ண வைக்கிறான் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ஒரு 4 மாதத்துக்கு பேசாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, விலகிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள்ட்ட பேச்சே வச்சுக்காதீங்க. ஏன் சார் அப்படின்னா ஒன்ஸ் அவங்களோட அந்த ஒரு தாட், அந்த ஒரு வார்த்தை நம்மளோட லைஃபே மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போகிற போக கேட்டு போயிடுவானுங்க. இப்போ ஃப்ரெண்டு என்னடா படிக்கிற, ஜெயிலாம் பாஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிடுவேல அப்படின்லாம் சொல்லிட்டானுங்கனாலே அதுக்கு அடுத்து நமக்கு டக்குன்னு தலைவலி வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்த் வந்து கான்ஷியஸாக இல்லாமல் போயிடலாம், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அதனால நம்மளோட ஸ்டடீஸ் பாதிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக இந்த டாக்ஸிக் பீப்புள் பக்கத்திலே போயிடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் கூட நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 4 மந்த்ஸுக்கு அவங்க ஏதாச்சும் ஒன்று போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாலுமே நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அதனால தான் சொல்கிறேன், டாக்ஸிக் பீப்புள்னா அவன் அங்கே வரான்னு தெரிஞ்சால் நீங்கள் இங்கே ஓடிடுங்க. அவனுங்கள்ட்ட பேசணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. அவனுங்கள்ட்ட பேசி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளோட கோல் வேற ஒன்று பெருசாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் தயவு செஞ்சு பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உட்காந்து, ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கோங்கிறப்ப நீ பெயின்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பேசிக் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறீங்கிறப்ப பிரெயினும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால் யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. ஹெல்த்தினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. பீஸா, பர்கர், பூரி அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹோட்டல் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வீட்டில் சமைச்ச சாப்பாடே சாப்பிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரியலி ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும். வீட்லேயுமே அம்மாட்ட சொல்லிடுங்க, அம்மா இப்போ வந்து ரொம்ப நெய், எண்ணெய்லாம் ஊற்றி சமைக்காதீங்க, லைட் ஃபுட்டாகவே சமைங்க. அப்படின்னா தான் எனக்கு வந்து லைட்டாக இருக்கும், நானும் ரொம்ப நேரம் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அம்மாவும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கும் கூட சேர்ந்து அவங்களும் வந்து எஃபோர்ட் போடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் சொல்கிறது தான் ஸ்லீப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்லீப் தான் உங்களை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸ்லீப் தான் உங்களோட மெமரி பவரும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம். எல்லாத்துக்கும் ஸ்லீப் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்லீப் இல்லாமல் நான் ரொம்ப நேரம் படிக்கிறேங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஸ்லீப் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா கரெக்டான டைமில் வந்து ஹெல்த் சொதப்புறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புகிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு வாருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வாருக்கு தேவைப்படுற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நான் சொல்லிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு இன்னும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இல்லை இன்னும் ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்தாலும், இல்லை சார் இதெல்லாம் நீங்கள் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் ப்ராப்ளம் சால்விங் வேணும், இப்போ இருந்தே எனக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார், எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் டீச் பண்ணுங்கள், எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் வேணும், இதுக்கப்புறம் எனக்கு லெக்சர் வீடியோஸ் வேண்டாம் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் மறக்காமல் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.